யாத்திரை, பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு பயணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பக்தி யாத்திரை. இந்த வாரம் நாம் பார்க்க போகிற கோவில் மிக அபூர்வமான, ரகசியமான, உலகத்தில் வேற எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அபூர்வமான கோயிலுக்கு நாம் இப்போ வந்திருக்கிறோம். அது என்ன கோவில்? ஸ்ரீ மகாமேரு தியான நிலையம், எழுச்சூர். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன் முறையாக அப்படின்னு எல்லா சேனல்லையும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உலக தொலைக்காட்சி வரலாற்றில் மட்டுமல்ல, ஆலயங்களின் வரலாற்றில் கூட முதல் முறையாக இது ஒரு அபூர்வமான, அதிசயமான கோவிலை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன அப்படின்னா, எல்லா கோவிலிலும் அச்சாவதாரமாக கற்சிலையிலேயோ அல்லது மரங்களிலால் செய்யப்பட்ட ஒரு மூர்த்தங்கள் மட்டும்தான் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும். ஆனால் இந்த கோவிலின் அதிசயம் என்ன தெரியுங்களா? எந்திரங்களால் ஆன இந்த தியான நிலையம், எந்திரங்களும் இந்த தியானமும் கலக்கும் பொழுது இந்த கோவிலில் நீங்கள் கேட்ட அத்தனை பொருட்களும், ஞானமும் உங்களுக்கு கிடைக்கிறது. இதை யார் அமைச்சது? இதுக்கு யார் வித்திட்டது? அதுதான் தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார். யாரால மறக்க முடியுமா? M.K. தியாகராஜ பாகவதர் அவர்கள். அவர்களுடைய மைத்துனர், வித்யா உபாசகர் ஸ்ரீ குருஜி முருகபூஷணம் அவர்களால் இந்த மகாமேரு தியான நிலையம் கண்டிகையில் எழுச்சூர் கூட்ரோடுக்கு பக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த எந்திர கோவிலுடைய ரகசியம் என்ன அப்படின்னா, சிலா ரூபமாக இல்லாமல் எந்திர ரூபமாக இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அம்மனுக்கும், ஒவ்வொரு தேவதைகளுக்கும் இங்கே எந்திரங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. அந்த மூல மந்திரமும் அந்த பாதுகையும் இங்கே இருக்கு. உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்கள் வாழ்க்கையில் என்ன கஷ்டம், அந்த 18 துர்க்கைகளையும் இந்த மூல மந்திரத்தோடு அந்த பாதத்தில் உங்கள் கை வைத்து வணங்கினால், அந்த மூல மந்திரத்தை சொன்னால் நிச்சயமாக பலன் கை மேலே. இப்போ நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேரு, மகாமேரு. இந்த மகாமேருனுடைய அழகை கொஞ்சம் பாருங்க. எவ்வளவு அழகு, கொள்ளை அழகு, ரகசியங்கள் பொதிந்து இருப்பது தான் இந்த மேருவினுடைய ரகசியம். ரகசியங்களுக்கெல்லாம் ரகசியம் இந்த மகாமேரு. பூபுரம், அதாவது வெளியிலுள்ள சதுரம். ஷோடச தள பத்மம், 16 தாமரை இதழ். அஷ்டதள பத்மம், 8 இதழ். சதுர்த்த சாரம், 14 கோணம். பகிர்த்த சாரம், உள்பத்து கோணம். அந்தர்சாரம், வெளிப்பத்து கோணம். அஷ்ட கோணம், 8 கோணங்கள். திரிகோணம், 3 கோணங்கள். பிந்து, நடுவில் உள்ள புள்ளி. பிந்து, அஷ்டதள கமலம், ஷோடசதள கமலம், பூபுரம் ஆகிய 4ம் சிவச்சக்கரங்கள் எனவும், மத்திய முக்கோணமும் அஷ்டகோணம், உள்பத்து கோணமும் வெளிப்பத்து கோணமும் 14 கோணம் ஆகிய 5ம் சக்தி சக்கரங்கள் எனவும்
அழைக்கப்படுகிறார்கள். இந்த சிவச்சக்கரங்களும் சக்தி சக்கரங்களும் இணைந்து நீங்கள் பார்ப்பதுதான் மகாமேரு. இந்த மகாமேருவின் அபிஷேகத்தை கண்டு கழியுங்கள். அதற்கு பிறகு இங்கே இந்த 18 தேவதைகளுக்கும் மூல மந்திரங்களை சொல்லி எப்படியெல்லாம் நாம் வழிபட வேண்டும் பாருங்கள், தரிசனம் செய்வோம். மங்கள ரூபிணி மதியணி சூலினி மன்மத பாணியளே, சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடும் சங்கரி சௌந்தரியே, கங்கண பாணியன் கனிமுகம் கண்டனல் கற்பக காமினியே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. கானூறு மலரென கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவாள், தானூறு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள், மானூறு விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள், ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரிக்கு அபிஷேகம் செய்யும் போது சற்று உற்று நோக்குங்கள். வலம்புரி சங்கினால் அபிஷேகம் செய்கிறார்கள். சங்கு என்றால் மகாலட்சுமி. இங்கு சூட்சம ரூபமாக வலதுபுறம் மகாலட்சுமியும் இடதுபுறம் சரஸ்வதியும் அன்னைக்கு சாமரம் வீசுகிறார்கள். சங்கரி சௌந்தரி சதுர்முகன் போற்றிட சபையினில் வந்தவளே, பொங்கரி மாவினில் பொன்னடி வைத்து பொருந்திட வந்தவளே, எங்குலம் தழைத்திட எழில் வடிவுடனே எழுந்தனல் துர்க்கையளே, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி, ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. மாதுளை முத்துக்களால் ஸ்ரீ சக்கர ரூபினிக்கு அர்ச்சனை செய்தால் முத்து முத்தான சத்தான குழந்தை பிறக்கும். தேன் அபிஷேகம் செய்தால் தேன் போல் செய்திகள் ஆண்டு முழுவதும் வந்து சேரும். உங்கள் பிறந்த தினத்தன்று புஷ்பாஞ்சலி செய்ய கணவன் மனைவி, மாமியார் மருமகள், அண்ணன் தம்பி, அலுவலகத்தில் நல்லிணக்கம் போன்ற சுபமான பலன்கள் கிட்டும். மகாமேருவின் உச்சியில் மாதுளை பூ வைத்து வழிபட வாழ்க்கை சிறக்கும், நிம்மதி பிறக்கும். தன தன தந்தன தவிலொலி முழங்கிட தன்மணி நீ வருவாய், கண கண கங்கண கதிர் ஒளி வீசிட கண்மணி நீ வருவாய், பண பண பம்பண பறையொலி கூவிட பண்மணி நீ வருவாய்,
கொடுத்தனல் பாணியளே கொஞ்சிடும் குமரனை குணமிகு வேழனை கொடுத்தனல் குமரியளே சங்கடம் தீர்த்திட சமரது செய்தனர் சக்தியனும் மாயே ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி ஜய ஜய சங்கரி கௌரி கிருபாகரி துக்க நிவாரணி காமாட்சி. ஐயா, நீங்கள் யார்? இந்த மகாமேரு தியான மண்டபத்துக்கும் இந்த அதிஷ்டானத்துக்கும் என்ன சம்பந்தம்? தயவு செஞ்சு எங்கள் கேப்டன் டிவி நேயர்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்களேன். வணக்கம். கேப்டன் டிவி நேயர்களுக்கு எங்களது அன்பு வணக்கங்கள். இந்த அதிஷ்டானம் சுவாமி முருகபூஷணம் அவர்களுடையது. ஸ்ரீ மாமேரு தியான நிலையத்தை 18 நித்யாதேவிகளுடன் மகாமேரு மூலஸ்தானமாக அமைத்து அதன் பின்னே அற்புதமாக தியானம் செய்வதற்கு ஒரு தியான மண்டபமும் அமைத்து ஒவ்வொரு பௌர்ணமியும் பக்தர்கள் அன்புடன் இங்கே வந்து அம்பாளை தரிசனம் செய்து அதன் பிறகு அவர்கள் மனம் குளிர்ந்து பிறகு அவர்கள் வயிறு குளிர அன்னதானம் நடைபெற ஒரு அன்னதான மண்டபமும் அமைத்தவர் சுவாமி முருகபூஷணம். ஒவ்வொரு மாதமும் இங்கே சிறப்பாக பௌர்ணமி வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் 2001ஆம் ஆண்டு இங்கே பேசிக்கொண்டிருந்த பொழுது இந்த இடத்தை காட்டி இந்த இடத்திலே எனக்கு நீங்கள் அதிஷ்டானம் அமைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அடுத்த பௌர்ணமி அவர்கள் எங்களிடையே இல்லை, அம்பாளுடைய திருப்பாதத்திற்கு சென்று விட்டார்கள். அதே இடத்திலே நாங்கள் இந்த அதிஷ்டானத்தை அமைத்தோம். இந்த அதிஷ்டானத்திலிருந்து நாங்கள் வந்து என்ன கேட்கிறோமோ எனக்கு தாத்தா அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு அவர்கள் தாத்தா. இவர்கள் ஏழிசை மன்னர் M.K. தியாகராஜ பாவதரனுடைய தங்கையின் கணவர். நான் சுவாமி முருகபூஷணம் அவர்களுடைய பொன் வைத்த பையன். இந்த சுவாமி முருகபூஷணம் அவர்கள் நவசக்தி நிலையம் என்ற ஒரு ஸ்தாபனத்தை நிறுவி 1975ஆம் ஆண்டு முதல் காஞ்சி மகா பெரியவர்களுடைய ஆசிகளோடு மகாமேரு, ஸ்ரீசக்கரம், தனா ஆகர்ஷணம், சுதர்சனம், தத்தாத்திரேயர் போன்ற எண்ணற்ற யந்திரங்களை நமது உலக மக்களுக்கு செய்வித்து அவர்களெல்லாம் இன்னைக்கு சௌக்கியமாக பரமக்ஷேமத்தோடு இருப்பதற்கு சுவாமி முருகபூஷணம் அவர்களுடைய காரணம்.